நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சம்பந்தப்பட்ட 100க்கு அதிகமான கதைகளையும் தமிழ் இலக்கியம் சார்ந்த பல்வேறு கதைகளையும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத ஒரு சுவாரஸ்யமான கதை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சபூதங்களோட மொத்த உருவம்தான் இந்த பிரபஞ்சம். அதில் நெருப்புக்கு இயற்கையாகவே சமையல் செய்கிறதுக்கும் அக்னி ஹோமங்கள் வளர்க்குறதுக்கும் தான் சக்தி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீடோ கடைகளோ மற்ற பொருட்களோ தீயில எரிஞ்சு நாசமாகுது. இதுக்கெல்லாம் காரணம் அக்னி தேவனுக்கு ஒரு முனிவர் கொடுத்த சாபந்தான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. மகாபாரதம் சொல்லக்கூடிய அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இப்போ இங்கே நம்ம கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் தோன்றிய காலத்தில் படைக்கும் தொழிலை செய்வதற்கு பிரம்மதேவனுக்கு உதவி செய்வதற்காக பிரம்மனால் படைக்கப்பட்ட ரிஷிகளில் ஒருத்தர் தான் பிருகு முனிவர். இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய பல ஜோதிட நூல்களோட முன்னோடி இந்த முனிவர் தான். பஞ்சபூதங்களில் ஒருத்தரான அக்னியும் இந்த முனிவரோடு பிறந்ததா வேதங்கள் சொல்லுது. இந்த பிருகு முனிவர் புலோமான்ற அழகிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த கதையை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி புலோமா தன்னோட சின்ன வயதில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புலோமா சின்ன வயதில் அதிகப்படியான சேட்டைகள் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்காங்க. தொடக்கத்தில் அவளுடைய குறும்புகள் பெற்றோர்களுக்கு ரசிக்கும்படி இருந்தாலும் பின்னாட்களில் எரிச்சலை உண்டாக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிடிவாத குறும்புத்தனம் அவளுடைய இயற்கை குணமாக எதிர்காலத்தில் மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பெண் எப்போதெல்லாம் குறும்பு செய்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை காட்டி, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு ராட்சசன் இருக்கான், நீ சேட்டை செஞ்ச அப்படின்னா அந்த ராட்சசனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு வச்சிருவோன்னு மிரட்டுறாங்க. இதை கேட்ட அந்த பெண் அரக்கனுக்கு தன்னை திருமணம் செஞ்சு வச்சுட்டா தன்னை கொன்று தின்னுடுவான்னு நினச்சி பயமடைகிறாங்க. அவளோட பயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோரும் அந்த பெண் எப்போதெல்லாம் குறும்பு செய்கிறாங்களோ அப்போதெல்லாம் அந்த மரத்தை காட்டியே அவளை பயமுறுத்துகிறாங்க. காலங்கள் உருண்டோடுது. அந்த சிறுமியும் குறும்புத்தனங்கள் இல்லாத நல்ல பண்புகள் உடைய அழகிய பெண்ணாக வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அரக்கனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு வச்சிருவோன்னு அவளோட பெற்றோர்கள் சொல்லும் போதெல்லாம் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த நாள் எப்போ வரும்னு ஒரு அரக்கன் உண்மையிலுமே அந்த மரத்துக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில தான் புலோமாவை பிருகு முனிவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதனால் மரத்தில் இருந்த அரக்கனுக்கு கடுமையான கோபம் வருது. அந்த பெண்ணை கடத்தி செல்லவும் அவன் முடிவு பண்ணுறான். அதுக்காக நல்ல சமயம் பார்த்து பிருகு முனிவரோட ஆசிரமத்துக்கு வெளியில் காத்திருக்கான். அந்த அரக்கனோட செயலை பிருகு முனிவர் தன்னுடைய திவ்ய சக்தியால் கண்டுபிடிக்கிறாரு. அதனால் கருவுற்ற தன் மனைவியை பாதுகாப்பாக கவனிச்சுக்கிறாரு. தன்னுடைய சகோதரன் அக்னி தேவனை அழைச்சி தன் மனைவியை பாதுகாக்க கட்டளையும் கொடுக்கிறாரு. ஒரு நாள் அதிகாலை பிருகு முனிவர் பூஜை காரியங்கள் செய்வதற்கு ஆற்றங்கரைக்கு போகிறாரு. இதுதான் சரியான நேரம்னு நினச்சி அந்த அரக்கன் வீட்டில் நுழைஞ்சு புலோமாவை கடத்தி செல்ல முயற்சி பண்ணுறான். அக்னி தேவன் தடுக்கிறாரு. அதற்கு அந்த அரக்கன், அக்னியே, இந்த பெண் சிறு குழந்தையாக இருக்கும்போதே இவளை எனக்கு திருமணம் செய்து தருவதாக இவளுடைய பெற்றோர்கள் எனக்கு வாக்கு கொடுத்தார்கள். நானும் இவ்வளவு நாட்களா அதற்காக தான் காத்திருந்தேன். ஆனால் இப்போ என்னை ஏமாற்றி விட்டு இந்த முனிவருக்கு இவளை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இது நியாயமா? எனக்கு மனைவியாக வேண்டிய இவளை நீங்கள் தான் என்னோடு சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்ட அக்னி தேவன், இங்கே இருக்கக்கூடிய முனிவர் என் சகோதரர். என் அண்ணி சிறு குழந்தையாக இருக்கும்போது அவரை பயமுறுத்துவதற்காக அவரின் பெற்றோர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு இன்று அடுத்தவரின் மனைவியை உன் மனைவியாக நினைப்பது தவறு. உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். உடனே இங்கே இருந்து சென்று விடுன்னு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த அரக்கன் அக்னி தேவனோட வார்த்தைகளை கொஞ்சம் கூட கேட்கல. ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து கர்ப்பிணி பெண்ணை பலவந்தமாக பிடிச்சு இழுக்கிறான். நிலை தடுமாறி அந்த பெண் கீழே விழுறாங்க. அதனால் பிரசவ வலி ஏற்பட்டு பிரகாசமான தோற்றத்தோடு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது.
அந்த குழந்தையிடம் இருந்து வந்த ஒரு ஒளி அந்த அரக்கனை சாம்பலாக்குது. பிறக்கும் போதே அரக்கனை கொன்று தன் தாயை காப்பாற்றிய இந்த குழந்தை தான் சேவனர். இந்த சேவனர் பற்றிய சுவாரஸ்யமான ஒரு மகாபாரத கதையை முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அந்த கதையோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சூழ்நிலையில் பிருகு முனிவர் தன் ஆசிரமத்துக்கு திரும்பி வர்றாரு. நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் பார்த்து சந்தோஷமடைகிறாரு. ஆனால் அக்னி தேவன் மேலே கோபமடைகிறாரு. அக்னியே, என் மனைவியை பாதுகாக்கும்படி உனக்கு கட்டளையிட்டேன். ஆனால் அதை சரியாக செய்யாமல் என் மனைவிக்கு பெரிய துன்பத்தை கொடுத்துட்ட. அதனால் யாக தீபமாகவும் உணவு சமைக்க நெருப்பாகவும் மட்டும் நற்பெயர் பெற்ற நீ இனி அங்கங்க திடீரென பற்றி எரிவ. உன்னுள்ள சிக்கியவர்களை எல்லாம் சாம்பலாக்குவ. இதை கண்டவர்கள் உன்னை திட்டி தீப்பாங்கன்னு சாபம் கொடுக்குறாரு. நான் தவறு எதுவுமே செய்யலையே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைன்னு அக்னி தேவன் பிருகு முனிவர்கிட்ட கெஞ்சினாலும் பிருகு முனிவர் சாபத்தை நீக்கவே இல்லை. இதை பார்த்த பிரம்மதேவன் அக்னி முன்னாடி தோன்றி, முனிவரோட சாபத்தை என்னால் தீர்க்க முடியாது, ஆனால் அந்த சாபம் உன் மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கங்கே பற்றி எரிய தான் செய்வ. அதை பார்த்த மக்கள் உன்னை திட்டவும் செய்வாங்க. ஆனால் உன்னில் அகப்பட்டு அழியக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்துக்கு தேவையில்லாதது. முன்வினை மற்றும் அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் உன்னால் பொருட்களையும் உயிரையும் இழப்பாங்க. உன்னால் ஏற்படக்கூடிய அழிவு இந்த உலகத்தையே தூய்மையாக்கும்னு வரம் கொடுக்கிறாரு. பிரம்மதேவன் கொடுத்த இந்த வரம் அக்னி தேவனுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது. உணவு சமைப்பதற்கும் தெய்வங்களுக்கு யாகம் வளர்ப்பதற்கு மட்டுமே பயன்பட்ட தீ இன்னைக்கு பற்றி எரிந்து பல உயிர்களையும் உடைமைகளையும் சாம்பலாக்குவதற்கான காரணம் இந்த கதை மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற பல மகாபாரத சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.